ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட ஆன்சர் கீ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏது யாது அப்படிங்கிறது வந்துட்டு சுட்டு சொற்கள் கிடையாது, அது வந்து வினா எழுத்துக்கள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கூற்று வந்து தப்பு. ஸோ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுட்டெழுத்தை அடிப்படையாக கொண்டு சொற்கள் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்துட்டு என்னது வினா எழுத்துக்கள் தான். ஸோ சுட்டெழுத்துக்கள்னு தப்பாக சொல்லியிருக்காங்க. ஆ இ ஊ இதெல்லாம் தான் சுட்டெழுத்துக்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபஸ்ட்டு ஒன்க்கு. அது நாய். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அஃறிணை ஒருமை. ஓகேவா. ஸோ அவர் அவர்கள் அப்படிங்கிறப்ப அது வந்து உயர்திணையா. ஸோ அப்போ உயர்திணை பன்மை, பன்மையில் இருக்குது. அவை நாய்கள் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது அஃறிணை பன்மை. ஸோ தங்கை அப்படிங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது ஆப்ஷன் ஏ. அடுத்தது தேர்டு கொஷின். உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை. ஸோ அந்த பேராகிராஃபை படித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் சி அறநூல்கள் தான் இதுக்கான ஆன்சர். இளமையாக இருக்க உதவும் கலை வந்துட்டு கல்வி. ஓகேவா. ஸோ கல்வியாக புறநடை பயிற்சியான்னு தெரியல. ஸோ கல்வின்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து கொஷின். மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எது அப்படின்னா புறநடை பயிற்சி. ஓகேவா. ஸோ அந்த பேராகிராஃப்லேயே வந்துட்டு இருக்கும் புறநடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஃபிஃப்த்துக்கான ஆன்சர். ஸோ சிக்ஸ்த்து ஒன். வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று வந்துட்டு எது அப்படின்னா அகநடைன்னு இருக்கும். ஸோ அகநடை பயிற்சி. ஆப்ஷன் பி வந்து சிக்ஸ்த்துக்கு ஆன்சர். கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம் அப்படின்னா இளமையாக மாறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் லைனில் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. எய்த்து கொஷின். மீதோன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடி தொடர்புடைய பழமொழி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா மீதோல் விரும்பேல் அப்படின்னா அதிகமாக உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எது ஆப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கிறது தான் ஆப்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 9th கொஷின். புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலர்கள். ஸோ இது வந்துட்டு எந்த துறை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற்கை வளங்கள் துறை. உதகை அப்படிங்கிறது எதோடது அப்படின்னா உதகமண்டலம். ஸோ ஊட்டி. ஸோ ஆப்ஷன் பி வந்துட்டு 10th ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிழை திருத்தம். மனிதன் மொழியியல் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவுன்னு இருக்குது. ஸோ அதுன்னு வராது அஃது அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கான ஆன்சர். இவனுக்கு வீடு 1 மற்றும் 2ன்னு கூட எழுதலாம், இல்லைனா அல்லது 2ன்னு கூட எழுதலாம். ஸோ ஆப்ஷன் ஏவா சியான்னு கன்ஃபார்மாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின். ஈவில் டூயர். ஸோ ஈவில்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ கெடுக்கிறவங்க தான் ஈவில்னு சொல்லுவோம். ஸோ அதனாலே நீங்கள் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி கெடுப்பவை தான் இதுக்கான ஆன்சர். ஆம்னிசியன்ட். ஆம்னிசியன்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு எல்லாம் அறிந்த நிலை, சிறந்த ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி வந்துட்டு இதுக்கான ஆன்சர். மறு ஆய்வு மனு. ஸோ மறு ஆய்வு அப்படின்னாலே ரிவ்யூ தானே. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது ஆப்ஷன் சி ரிவ்யூ பெட்டிஷன். பிழையற்ற அஃறிணை பன்மை கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அஃறிணை அப்படிங்கிறப்ப அவை வருது, பன்மை அப்படிங்கிறப்ப அவை அல்ல அப்படிங்கிறது தான் வந்துட்டு அஃறிணை பன்மை. ஆப்ஷன் சி வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது இந்த தொடர்களில் வந்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு பன்மைக்கு வந்துட்டு ஒருமையும் ஒருமைக்கு வந்துட்டு பன்மையும் வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஏ பிசியில் கொடுத்துருக்காங்க. டியில் மட்டும்தான் வந்துட்டு செடி கொடிகள்னு வரப்போ அசைந்தன அப்படின்னு சொல்லிட்டு பன்மையிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். 18. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகடுவு மகடுவு சாத்தி. ஸோ அகடுவு அப்படிங்கிறது வந்து ஆண்பாலை குறிக்கும், ஆண்களை குறிக்கிறது. ஸோ அதில் வந்தால்னு இருக்குது. ஸோ தப்பு. மகடு அப்படிங்கிறது வந்து பெண்பாலை குறிக்கிறது. அதனால் ஸோ மகடு வந்தால் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ சாத்தி அப்படிங்கிறது பெண்ணை தான் குறிக்கும், ஆணை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மகடு வந்தால் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இளஞ்சி. இளஞ்சி அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ச்சுகீசிய மொழி. ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கான ஆன்சர். உத்தமம். உத்தமம் அப்படிங்கிறது வந்து உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கான ஆன்சர். இதில் வந்து தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பிண்டம். ஓகேவா. ஸோ பிண்டம் அப்படின்னா அந்த பிணம் அதை பாடி இருக்குல்ல அதுதான் வந்துட்டு பிண்டம்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். பிரேசிங். சிமெண்ட் அப்படின்னாலே பைஞ்சுதைன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம சியில் வந்து 1ன்னு பொறிச்சிடுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஸோ நெக்ஸ்ட்டு கடற்கரை சாலை. ஸோ கடற்கரை சாலை அப்படிங்கிறப்ப கடற்கரைக்கு செல்லும் சாலை. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்போ கூ வருதா? கூங்கிறது என்னது? ஐ ஆல் கூ. ஸோ 4ஆம் வேற்றுமையா? ஸோ அப்போ அதிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடுது ஏக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக ஆப்ஷன் டியே தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மா. ஓகேவா? ஸோ மண்ணு மானு அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம இதெல்லாம் கரெக்டாக எழுதுறதுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி. நம்ம ஒரு ஃப்ளுக்கில் நிறைய பேர் இது கரெக்டாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரி. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்து நகர வேறுபாடு. ஸோ அன்னாள் அப்படிங்கிறது வந்து அவள் அப்படின்னு மீனிங். உண்ணல்னால் நினைத்தல்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ ஆப்ஷன் அதுக்கு பிக்கு வந்து 3. முன்னாள்னா முன்னாடி முற்காலத்தில். ஸோ அப்போ சிக்கு வந்து 1. டி என்னால்னா என்று சொல்லால். ஸோ அப்படிங்கிறப்ப டிக்கு வந்து 2. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ 25 கொஷின்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் கொஷின்ஸை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. தேங்க்யூ.